வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுப்பிரமணியன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு 19 வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த சேனல்ல. 19 வீடியோவில் கிட்டத்தட்ட 9 ஸ்டாக்ஸ் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 5 ஸ்டாக் வந்துட்டு ப்ளஸ்ல இருக்கு, அதாவது ப்ராஃபிட்ல இருக்குது. பாக்கி ஒரு 6 ஷேர் வந்துட்டு மைனஸில் இருக்கு. செப்பரேட்டாக அதுவும் வந்துட்டு ப்ராஃபிட்டுக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேப்பர் கம்பெனி. ஏற்கனவே நான் ஒரு ஆந்திரா பேப்பர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கம்பெனி ஸ்டாக் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தேன் நம்ம குரூப்பில். அது வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பேப்பர் கம்பெனியே கொடுக்க போகிறேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அப் ட்ரெண்டில் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான். தயவுசெய்து இதில் சொல்கிற வீடியோ ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன கம்பெனி பார்க்க போகிறோம், அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதோட இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேப்பர் மில் கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு பிரிண்டட் பேப்பர் எழுதுறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு பேப்பர் வந்துட்டு இவங்க தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு 44லேருந்து 200 GSM ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 75% 90%. இவங்களுடைய பேப்பர் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, புக்ஸ் பிரிண்டிங் பண்ணலாம், நோட் புக் பிரிண்டிங் பண்ணலாம், காலண்டர்ஸ் தயாரிக்கலாம், டைரிஸ் தயாரிக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் தயாரிக்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்துட்டு பஞ்சாப்ல 2 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஒன்று அகமது கார்க்குன்னு ஒரு இடத்துல, இன்னொன்று பானாக்குன்னு ஒரு இடத்துல, 2 இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட் மூலமா இவங்க வந்துட்டு வருஷத்துக்கு 94,000 மெட்ரிக் டன்னு பேப்பர்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ரெவன்யூ ஸ்பிளிட் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ப்ராடக்ட் வந்து 89% வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு 2021 2018 பார்த்தீங்கன்னா 91%. சோடா ஆஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராடக்ட்ல இருந்து 10% இவங்களுக்கு வந்துட்டு வருமானம் வந்துட்டு இருக்குது. மீதி 1% வந்துட்டு மிஸ்செலேனியஸ் அதர், அதாவது மற்ற இதுல இருந்து வந்துட்டு இருக்குது. இவங்களுடைய பேப்பர் பல்ப் தயாரிக்கும் போது வர்ற கழிவு நீரை வச்சு இவங்க வந்துட்டு கெமிக்கல் ரிகவரி, சோடா ஆஸ் அப்படின்னு சொல்ற கெமிக்கல் ரிகவரி ஒரு ஆசிட் வந்துட்டு ஒரு கெமிக்கல் வந்துட்டு இவங்க தயாரிக்கிறாங்க. அது வந்துட்டு இவங்களோட வேஸ்ட்ல இருந்து இவங்க தயாரிக்கிறனால வந்துட்டு அது ஒரு இவங்களுக்கு ஒரு அடிஷனல் வருமானம். அதாவது வேஸ்ட் வெளியே போறதை காட்டிலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்தை உங்களுக்கு கொடுக்குது. அது வந்துட்டு ஒரு 10% வரைக்கும் இவங்களோட ரெவன்யூல வந்துட்டு அது வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கம்பெனி இந்தியா மட்டும் இல்ல, UAE, நேபாள், ஸ்ரீலங்கா இவங்களுக்கும் வந்துட்டு இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 50 டீலர்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு கையில் வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பேப்பர்ஸ் வந்துட்டு அவங்க டெண்டர் போட்டு அதை செலக்ட் ஆகி அது மூலமா இவங்க வந்துட்டு பேப்பர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு இவங்க வந்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்துட்டு அந்த பேப்பர் தயாரிக்கும் போது தேவைப்படுற அந்த பல்ப், அதுக்கு வந்துட்டு மரத்துல இருந்து தான் அது தயாரிக்க முடியும். ஸோ அந்த மரத்தோட சிப்ஸ் வந்துட்டு ஸ்லைஸா ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் மிஷின் வந்துட்டு எரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய மின்சார தேவைக்காக இவங்களுடைய வந்துட்டு ஒரு பவர் பிளான்ட் வந்துட்டு தனியா போட்டிருக்கிறாங்க. ஸோ இனி வருங்காலத்தில் வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுடைய மின்சார காஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு குறைக்கும்னு நம்புறாங்க. ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா 2019 2021 வரைக்கும் அவங்க கையில இருந்து 47% ஷேர்ஸ்ல இருந்து 51, அதாவது 4% ஷேர்ஸ் வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அதாவது அவங்க வந்துட்டு
இன்னும் இந்த கம்பெனி டெவலப் ஆகும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய ஷேர் இதை வந்துட்டு பெர்சன்டேஜை வந்துட்டு அவங்க கூட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 221 கோடி. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 160. 52 வார அதிகம் 52 வார குறைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா 79 ரூபா வட்டிதான். ஸ்டாக்கோட PE ரேஷியோ 7.54. அதாவது இதோட இபிஎஸ்க்கு வந்துட்டு 7 வருஷத்துல வந்துட்டு நீங்க போட்ட காசு வந்துட்டு சம்பாதிச்சு கொடுக்கும். ஏடா 7 வருஷமானு பார்க்காதீங்க. இந்த செக்டார்ல இந்த ஸ்டாக்கோட PE தான் வந்துட்டு இருக்கையில ரொம்ப கம்மி. இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 187 ரூபா. நல்லா பாத்துக்கோங்க. கரண்ட் பிரைஸை காட்டிலும் புக் வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு. அதாவது அவங்க கம்பெனியோட சொத்து மதிப்பு. இன்னைக்கு தேதிக்கு இந்த கம்பெனி திவால் ஆனாலும் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் விட்டு செட்டில்மெண்ட் கொடுத்தா கூட 187 ரூபா கையில கிடைக்கும். புக் வேல்யூனா அதான் மீனிங். டிவிடெண்ட் பாருங்க, நல்லா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1.27. பெரிய பெரிய கம்பெனி கூட வந்துட்டு இவ்வளவு கொடுத்தது இல்லை. ஆனா இவங்க வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1.27. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்யூப்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா 6.1% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4.3%, 3.4% இருந்தது ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குது. உங்களோட பேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10 ரூபா தான். ஸோ இன்னும் வந்துட்டு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுக்கோ இல்லைன்னா பேஸ் வேல்யூ குறைச்சி அது மூலமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேஷ் கிடைக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் பாத்தீங்கன்னா 0.23% தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு நல்ல அதிகமான கடன் எதுவும் கிடையாது. ஒரு நிறுவனம் தேவையான நியாயமான அளவுக்கு தான் கடன் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 47% இருந்து இப்ப 50.5% இருக்கு. அதாவது போர்டு வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. டெட் ரேஷியோ வந்து -0.37 இருக்குது. பட் இந்த கம்பெனியோட இபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு 353 ரூபா இருக்குது. டெட் ரேஷியோ இப்போ மைனஸ்ல இருந்தாலும் இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ உள்ளார்ந்த வேல்யூ, அதாவது அவங்களோட இபிஎஸ் அவங்க கையில் இருக்கிற ஆர்டர் இதெல்லாம் வச்சு கணக்கெடுத்து பார்க்கும்போது இதோட உண்மையான ட்ரேட் ஆக வேண்டிய விலை வந்துட்டு 353 ரூபா. இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 160 ரூபா. இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது பிளஸ்டு பெர்சன்டேஜ், அதாவது கடன் அவங்களுடைய ஷேர்ஸ் எதுவுமே அவங்க வந்துட்டு அடமானம் வைக்கல, மாறா இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க, கூட்டி இருக்கிறாங்க. 4% ஷேர் வந்துட்டு கூட்டி இருக்கிறாங்க. இவங்களோட ஏர்னிங் பெர் ஷேர் வந்துட்டு 21 ரூபா 30 பைசா இருக்குது. இதுதான் வந்துட்டு 20 and 50 DMA, அதாவது டிஎம்ஏனா டெய்லி மூவிங் ஆவரேஜ். 20 இது 20 இல்ல 200 தப்பா போட்டேன். 200 மட்டும் 50 நாள் டெய்லி மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் இப்ப வந்துட்டு ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இது வந்துட்டு டெக்னிக்கலி வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு புலிசா இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்னிபிகன்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் வந்துட்டு புக் வேல்யூக்கு வந்துட்டு 0.83 டைம்ஸ் தான் ஜாஸ்தியா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதாவது 1 வந்தா தான் புக் வேல்யூக்கு அதுக்கு ஈக்குவல். அது புக் வேல்யூட கம்மியா தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. நீங்க வந்துட்டு உங்களோட குவார்டர் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டிவிடெண்ட் பேவுட் பாத்தீங்கன்னா 29.3% வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்துட்டு கடந்த 5 வருஷமா வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு குரோத் வந்துட்டு 6.83 அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது. அதாவது குறவு இல்ல, அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது. கம்பெனி வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு 7.69% இருக்குது கடைசி 3 வருஷமா. அதாவது 3 வருஷமா வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்துட்டு ஜாஸ்தி போகல. அது போக பாத்தீங்கன்னா அதர் இன்கம் மூலமா வந்துட்டு 14 கோடி ரூபா வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு இதுல வந்துட்டு வந்திருக்கு. அதாவது அதர் இன்கம் சொன்னோம் அப்படின்னா ஓபிஎம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ல விட அதனால வந்ததை விட மற்றதுனால மேபி சொத்து வித்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காசு வந்திருக்கலாம். ஸோ அந்த மூலம் அதர் இன்கம் வந்துட்டு 14.8 கோடி வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடைசி 3 வருஷம் இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா 23 ரூபா 12 பைசால இருந்து 6 ரூபாய்க்கு இறங்கி இருக்கிறாங்க. மறுபடியும் 7 ரூபாய் 20 காசு வந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் டிடிஎம் பாத்தீங்க அப்படின்னா 21 ரூபா 90, அதாவது 21 ரூபா 97 பைசாவுக்கு வந்துட்டு இபிஎஸ் எகிரும் இந்த வருஷம். அதாவது 2023 முடியும் போது 2023 அவங்க எதிர்பார்க்கறது அந்த நான் சொன்ன மாதிரி ஓபிஎம் ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதாவது மெயின் கோர் பிசினஸ் மூலமா அவங்களுக்கு வர்ற வருமானம் வந்துட்டு 2020 6% இருந்தது. மறுபடியும் 1% டவுன் ஆகி அப்புறம் 2% ஆகி இப்போ வந்துட்டு டிடிஎம் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கப்படுறது மறுபடியும் 6% வந்துட்டு அவங்களுடைய இது வரும்
அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட growth, அதாவது சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ஸ்டாக் ப்ரைஸ் growth பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் growth வந்துட்டு கடந்த 3 வருஷமா கம்மியாக இருக்குது, 5 வருஷமா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5 வருஷமா ரிப்ளேட் வந்துட்டு எதிர்வலிச்சது காரணம் வந்துட்டு கடந்த 3 வருஷமா வந்துட்டு அவங்களோட இது இருக்குது. கடந்த 3 வருஷம் சொல்லும் போதே வந்துட்டு கொரோனா பீரியட்ல வந்துட்டு நிறைய கம்பெனிகள் வந்துட்டு இப்போ இந்த ரிசல்ட் தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்க வேண்டாங்கிறது தான் இப்போ இது. மற்றபடி 10 வருஷம் லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்கும்போது வருஷத்துக்கு 16% அவங்க ப்ராஃபிட் வந்துட்டு growth ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24%, 10 வருஷமா வருஷத்துக்கு 24% ஸ்டாக் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. கடந்த 3 வருஷமா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12% வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 63% இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்தோம்னா 50.53% இவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு கடைசி குவார்டர்ல வந்துட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு 0.13% ஷேர்ஸ் கையில் வச்சிருக்கிறாங்க. உள்நாட்டு மீன்ஸ் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டு அதர்ஸ் அவங்களாம் வந்துட்டு 0.02% வச்சிருக்கிறாங்க. மற்றபடி பப்ளிக் வேற யாரும் நம்ம தான் 49.32% வந்துட்டு கையில் வச்சிருக்கிறாங்க. ஸ்டாக்கோட பிரைஸ் பேர் என்னன்னு பார்த்தோம்னா Shreyans இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். உங்களோட பிஎஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா 516016. இந்த ஸ்டார்ட் பட்டனை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜூலை மாசத்துல இருந்து ஸ்டாக் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. ஸோ 180 ரூபாய்க்கு டச் ஆனது இப்போ மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. மறுபடியும் 150 ரூபாங்கிறது தான் இதோட 52 வார அதிகம். ஸோ மறுபடியும் அதை உடச்சி மேலே ஏறும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட்டு, மற்ற அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸு, அவங்களுடைய ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 180 ரூபாயிலேருந்து இப்போ இருக்கிற 160 ரூபாயிலேருந்து 180 ரூபா 52 வார அதிகத்தை உடச்சி மேலே ஏறினா உங்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள 160 ரூபாயிலேருந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 68% ப்ராஃபிட்ல 235 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு ட்ரேடிங் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக வந்துட்டு லைக்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது நிறைய பேர்த்த ரீச் ஆகும். தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.